உங்களுக்கு தெரியுமா நம்ம டெய்லி யூஸ் பண்ற கிராக்ஸ் நிறைய இடத்துல பேன் பண்ணிருக்காங்கன்ட்டு. கிராக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு ஹெல்த் அண்ட் சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பிளேசஸ் லைக் ஷாப்பிங் மால்ஸ், ஏர்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ரீசன் பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபுட் சப்போர்ட் கரெக்டா இல்ல. அதே மாதிரி லாங் டைம் வியர் பண்ணா லெக் பெயின், நீ பெயின், பேக்ல ஸ்ட்ரெயின் ஆகுறதெல்லாம் நடக்கும். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற இடத்துல வந்துட்டு இதை ரொம்ப நேரம் வியர் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மால்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ்ல ஏன் பேன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஸ்கலேட்டர்ல போகும்போது அதோட சாஃப்டான சோல் வந்து கிரிப் கிடைக்காம அந்த இடுக்குல போய் மாட்டி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறனால பேன் பண்ணாங்க. ஒரிஜினல் கிராக்ஸே ரொம்ப நேரம் வியர் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல தெருவுக்கு தெரு கிராக்ஸோட டூப்ளிகேட்ஸ் தான் அதிகமா இருக்கு. டூப்ளிகேட்ஸ்ல என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கிராக்ஸை நான் வியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. கிராக்ஸோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். அதை வந்துட்டு எங்கெங்க யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற இடத்துல எந்த ஷூ போட்டா கரெக்டா இருக்குமோ அந்த ஷூவை மட்டும் யூஸ் பண்ணுங்க. கிராக்ஸ் கூட பரவாயில்ல, இவனுக்கு மேல பெர்கிங் ஸ்டாக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவனை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன்.